இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்வாப் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன். அந்த வேரியபிள் வந்து ஆன்சர் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை பி அப்படின்னு இன்னொரு வேரியபிள் வாங்குகிறேன். அதோட ஆன்சர் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு ஆன்சர் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஏயோட ஆன்சர் வந்து 10ன்னு மாறி இருக்கணும். அதே நேரத்தில் பியோட ஆன்சர் வந்து என்னென்னு மாறி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து 5ன்னு மாறி இருக்கணும். இதுதான் ஆக்சுவலாக நமக்கு வந்து இது வந்து ரீசெண்டான இல்லை, முன்னாடியிலேருந்தே இந்த லாஜிக்கல் திங்கிங் கொஷின் வந்து நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்வாப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸ்வாப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெண்டு டைப்பில் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெம்பரவரி வேரியபிள் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணலாம், டெம்பரவரி வேரியபிள் வாங்காமல் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமோட மீனிங் வந்து ஸ்வாப் டூ வேரியபிள்ஸ். நமக்கு வந்து ஸ்வாப் டூ வேரியபிள்ஸ் கான்செப்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். யூஸிங் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸிங் எ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர். நம்ம படித்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதே இடத்துல நமக்கு வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெம்பரவரி ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஏயோட வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பியோட வேல்யூ வந்து நான் 10ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர். நம்ம நார்மலாக ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளே அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஏயோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏயோட வேல்யூ 5ன்னு இருக்குது, பியோட வேல்யூ 10ன்னு இருக்குது. அப்போனா எனக்கு வந்து ஏயோட வேல்யூவை 5 + 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஏயோட வேல்யூ வந்து இப்போ 15 அப்படின்னு நமக்கு அப்டேட் ஆயிடும். இதே இப்போ வந்து நம்ம ஏயோட வேல்யூ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, b = a - b அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி ஏயோட வேல்யூ என்னென்னு இருக்குது, இப்போ நம்ம கிட்ட 15ன்னு இருக்குது. இப்போ பியோட வேல்யூ ஆல்ரெடி என்னென்னு இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 15 - 10 அப்படிங்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து 5ன்னு ஆயிரும். பார்த்தீங்களா, நமக்கு வந்து 5ன்னு இங்கே ஸ்டெப் ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், பியோட வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, a = a - b அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. பியோட வேல்யூ இப்போ என்ன எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. நம்ம கரண்ட் வேல்யூவை தான் செக் பண்ணும். ஆனால் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்குது. அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஏயோட வேல்யூ 15ஓட பியோட வேல்யூவை வந்து மைனஸ் பண்ண போகிறேன். அப்போனா எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், 10 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூவை பாருங்கள், ஈஸியாக ஸ்வாப் ஆயிடுச்சா? இதுதான் ஸ்வாப் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறைய கம்பெனியில் பேசிக்காக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு MCQ கொஷின்ஸாவோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண சொல்லியோ கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல போய் நான் ஆன்சரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, console.log off அப்படிங்கிறத சொல்லி நான் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த இடத்துல console.log off அப்படிங்கிற இடத்துல என்னோட ஏயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் ஏயோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நான் கன்கார்டினேட் பண்ணி பின்னு கொடுத்துறேன். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் போயிட்டு இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன சொல்லுறேன்னா பிஃபோர் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ என்னோட அவுட்புட்டை போய் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் ஏயோட வேல்யூ வந்து 5ன்னு இருந்திருக்கு, பியோட வேல்யூ வந்து 10ன்னு இருந்திருக்கு. நம்ம இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 10ன்னு மாறிடுச்சு, பியோட வேல்யூ 5ன்னு மாறிடுச்சு. நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெம்பரவரி வேரியபிள் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெம்பரவரி வேரியபிள் அப்படின்னா டெம்ப்னு ஒரு வேரியபிளோ இல்லை சீன்னு ஒரு வேரியபிளோ வச்சு நம்ம பண்ணுறது தான் டெம்பரவரி வேரியபிள் அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், ஏயோட ஆன்சரை வந்து 5ன்னு கொடுத்துறேன், பியோட ஆன்சர் வந்து 10ன்னு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, பியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டெக்னிக்ஸில் சிங்கிற ஒரு வேரியபிளை வாங்கி நான் பண்ண போகிறேன். இப்போ சிங்கிற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ இப்போ வந்து ஏயோட ஆன்சரை நான் எதில் போய் ஸ்டோர் பண்ணுறேன், என்னோட
சியில் போய் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போனா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏயோட வேல்யூ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூவை தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறோம். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏயோட ஆன்சர் 5ங்கிறது இப்போ எதுக்கு சமமாயிருச்சு அப்படின்னா சியோட வேல்யூக்கு சமமாயிருச்சு. அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அடுத்த டெக்னிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூவை கொண்டு போய் நான் ஏல போய் ஸ்டோர் பண்ணுறேன்னா பியோட வேல்யூ வந்து 10, இப்போ ஏயோட வேல்யூ 10 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்னோட அவுட்புட்டை போய் பாருங்கள், சியோட வேல்யூ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 5ன்னு இருக்குது. இப்போ நம்ம அதே இடத்துல இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5ன்னு ஆயிடுது. இதுதான் நமக்கு ஸ்வாப்பிங். பாருங்க ஸ்வாப் ஆயிருச்சா இல்லையா? இதுதான் நமக்கு வந்து டெம்பரவரி வேரியபிள் வாங்கி நம்ம பண்றது. என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஏபி அப்படின்னு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அதை நான் வந்து இங்க பிஃபோர் ஸ்வாப்பிங்ல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இங்க சின்னு ஒரு டெம்பரவரி வேரியபிள் ஒன்று வாங்கி ஏயோட ஆன்சரை சியில் ஸ்டோர் பண்றோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் ஸ்டோர் பண்றேன். அப்படிங்கும்போது எனக்கு ஏயோட ஆன்சர் 5ன்னு இருந்துச்சுன்னா சியோட ஆன்சரும் 5ன்னு ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணனா ஏ ஈக்குவல் டு பி, பியோட ஆன்சர் வந்து 10, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏயோட ஆன்சரும் 10ன்னு மாறிடுச்சு. அதுக்கடுத்து பி ஈக்குவல் டு சி, சியோட ஆன்சர் ஆல்ரெடி 5 நமக்கு இருக்கு. இந்த 5 கொண்டு போய் இப்போ நான் பியில் போய் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஸ்வாப்பிங் டெக்னிக்ஸ் நமக்கு ரன் ஆயிடுச்சு. இது வந்து முன்னாடி நிறைய கம்பெனியில் இந்த கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங்கில் நிறைய கொஷின்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால இது ஒரு பார்ட் ஆஃப்ல இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் கற்றுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கிரிடோ சிஸ்டம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் கைஸ், தேங்க்யூ, பாய்.